ஹாய் வீவர்ஸ், இனி வரக்கூடிய வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு. நம்ம மகேஷோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையுமே நம்ம அஞ்சலி கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம அஞ்சலியோட ஃப்ரெண்டு அடிபட்டு வீட்ல இருக்காங்கல்ல, அப்பன்னு பார்த்து நம்ம அஞ்சலிக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அஞ்சலியும் மகேஷ் கிட்ட சொல்றாங்க, நம்ம போயிட்டு என்னோட ஃப்ரெண்டை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட சொல்றாங்க. எந்த ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறாங்க. இல்ல, என் காலேஜ்ல படிச்சவன், அவனை யாரோ அடிச்சுட்டாங்களாம். அவன் ரொம்ப முடியாம இருக்கான். அவன போய் பார்த்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே மகேஷும் அவன் கையில கட்டியிருக்க வாட்ச் இல்லல்ல, அதனால அத யோசிச்சுட்டு, சரி இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம். அங்க போயிட்டு நம்மளோட வாட்ச நம்ம எடுத்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அஞ்சலிய அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா மகேஷ் வந்து வாட்ச தான் தேடிக்கிட்டே வராங்க. எங்க போச்சு வாட்ச்? எங்க போச்சு வாட்ச்ன்னு தேடிக்கிட்டே வரும்போது, அங்க அஞ்சலி கிட்ட அந்த பையனோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எந்த படுபாவினே தெரியலம்மா, என் பையன போட்டு இந்த மாரி அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல, உடனே அஞ்சலி வந்து அவன பார்த்து, "டேய், நீ எந்த ஒரு வம்புக்குமே போக மாட்டியேடா! உனக்கு என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல மகேஷ் வந்துடுறாங்க. மகேஷ பார்த்ததுமே அவனுக்கு மகேஷ் அடிச்சது தான் ஞாபகம் வருது. என் அஞ்சலி கூட எவனும் பேசக்கூடாது. என் அஞ்சலிய யாரும் நெனச்சு கூட பார்க்கக்கூடாதுடா. அவ என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லி அவன பயங்கரமா அடிச்சிருப்பாங்க மகேஷ். அத பத்தி தான் அவன் யோசிச்சுக்கிட்டே மகேஷ பார்த்து பயங்கரமா பயந்து நடுங்குவான். இத பார்த்த அஞ்சலி வந்து, "எதுக்காக நீ மகேஷ பார்த்து இப்படி பயப்படுற? இவர் தான்டா என்னோட ஹஸ்பண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ வந்து இன்ட்ரோ பண்ணி குடுப்பாங்க. ஆனா, அவன் வந்து மகேஷ பார்த்து பயங்கரமா நடுங்கிட்டே தான் இருப்பான். நம்ம அஞ்சலிக்கு அதிலேயே டவுட் வந்துரும். அது மட்டும் இல்லாம, அந்த வாட்ச் வந்து மகேஷ் கையில கிடைக்கும்னு பார்த்தா, நம்ம அஞ்சலி கையில தான் கிடைச்சிருக்கு. அந்த வாட்ச எடுத்துட்டு அஞ்சலி வந்து மகேஷ் பின்னாடியே போறாங்க. மகேஷ் வந்து அந்த வாட்ச தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து அஞ்சலி, "இதானே உங்க வாட்ச்? இத தானே நீங்க தேடிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுனோனே மகேஷ்க்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு. "என்ன அஞ்சலி, இந்த வாட்ச் எப்படி உன் கையில கிடைச்சது?" "நானும் அத தான் கேட்கிறேன். உங்க வாட்ச் எப்படி இங்க வந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மகேஷ் வந்து அப்படியே தடுமாறுறாரு. அவரோட தடுமாற்றத்த பார்த்தே அஞ்சலி வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. "ஏங்க, நீங்க ஏதோ தப்பு செய்றீங்க. என்ன பண்ணீங்க? நீங்க தான் அவன அடிச்சீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்க, உடனே மகேஷ் வந்து, "என்ன அஞ்சலி இப்படி என் மேல சந்தேகப்படுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அஞ்சலி சொல்றாங்க, "இல்லங்க, இந்த வாட்ச் எப்படி அப்ப இங்க வந்தது? நீங்க இங்க வந்திருக்கணும் முன்னாடியே. அப்போ அவன அடிச்சது நீங்க தான்." அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட சொல்றாங்க. இத கேட்ட மகேஷ் வந்து ஒரு மாரி அப்படியே எமோஷனலா பேசி அஞ்சலி வந்து கரெக்ட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனா, அஞ்சலி வந்து அந்த இடத்துல அசர்ற மாதிரி தெரியல. "வாங்க வீட்டுக்கு போலாம். அங்க வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போயிட்டு அஞ்சலி வந்து மகேஷ பயங்கரமா திட்டுவாங்க. "இவ்வளோ நாள் நீங்க பண்ண எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா, இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட அடிக்கிற அளவுக்கு போயிட்டீங்க. அப்படி என்னங்க அவன் உங்களுக்கு பாவம் பண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, "அவன் செஞ்சது பெரிய பாவம். அவன் உன் கூட பேசினது தான் பெரிய பாவம்" அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து சொல்றத கேட்டு கேட்டு அஞ்சலி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "அவன் என்னோட ஃப்ரெண்ட், என்கிட்ட பேசுறதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "நீ என்னோட பொண்டாட்டி. என் பொண்டாட்டி கிட்ட என்ன தவிர வேற யாருமே பேசக்கூடாது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பயங்கரமா சைக்கோ மாரி அஞ்சலி கிட்ட பிஹேவ் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்து அஞ்சலி வந்து பயங்கரமா மகேஷ பார்த்து பயப்படுறாங்க. மகேஷ் அந்த இடத்துல, "என்ன அஞ்சலி, உன் புருஷனா கண்ணு முன்னாடி நிக்கிறேன். நான் உனக்கு முக்கியம் இல்ல. உன் ஃப்ரெண்ட் தான் உனக்கு முக்கியமா போயிட்டான்ல. அவனுக்கு அடிபட்டதும் நீ துடிக்கிற. இப்ப என்னன்னா, இந்த வாட்ச வச்சு என் மேல சந்தேகப்பட்டு என்னைய போலீஸ்ல பிடிச்சு குடுக்க போறியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பயங்கரமா சைக்கோத்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் மகேஷ் வந்து என்ன நடிச்சாலும் அஞ்சலி வந்து அசர்ற மாதிரி தெரியல. நம்ம அஞ்சலி வந்து இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. இவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. இவன் சரியான சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த வீட்ட விட்டு போயிருவாங்க தான் நான் நினைக்கிறேன். இந்த சைடு வெற்றிக்கு வேற ஒரு பொண்ண பார்த்துட்டாங்க. அந்த சைடு நம்ம துளசிக்கு வேற மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. இவங்க 2 பேருக்குமே என்கேஜ்மெண்ட் வந்து நடக்குது. இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. கடைசி நேரத்துல துளசிக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளை வந்து ஓடியே போயிருவான். அந்த இடத்துல நம்ம வெற்றி வந்து மணமேடை வந்து இப்படி ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்று போயிடுச்சு சொல்லிட்டு வெற்றி தான் துளசி கழுத்துல தாலி கட்டுவாங்க. அந்த ஒரு சீனுக்காக எல்லாருமே ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.